நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, இது திரை விமர்சனம் அல்ல. வேற என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 43 வருஷத்துக்கு பின்னோக்கி போறோம். 1983ல ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படத்த, இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தோட 4K அதே மாரி டிஜிட்டல் 5.1 இந்த மாரியான எல்லா விதமான விஷயங்களுடன் சேர்த்து, இன்றைய நவீனத்திற்கு உட்பட்டு அந்த 43 வருஷத்துக்கு முன்னாடி செய்த அந்த தொழில் நுணுக்கத்தை, இந்த காலகட்டத்துக்கு கடத்தி கொண்டு வந்து, ரசிகர்களை பார்க்க வைக்கக்கூடிய ஒரு மாயாஜாலம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப சமீப காலமாக எல்லா திரைப்படங்களும் மறுபடியும் வந்துட்டு இருக்கப்போது, ஸோ இந்த திரைப்படம் வருமான்னு எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு இந்த திரைப்படம் வந்து விட்டது அப்படிங்கிறதும், இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஷேர் பண்றக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்ச்சி இருக்கப்போது. டிஆர் என்கிற ஒரு சகல கலா வல்லவர் தமிழ் சினிமாவுல எல்லா தொழில் நுணுக்கத்தையும், நுட்பத்தையும் அழகாக தன்னுடைய ஆளுமை சக்தியின் வழியா ஒரு படைப்பாளி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆதார சுருதியாக இருக்கக்கூடிய டிஆர் அவர்களுடைய இந்த திரைப்படம் இப்ப ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பதிவாகத்தான் இந்த நிகழ்ச்சி இருக்க போகுது. நான் என்ன படத்தை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, டிஆர் அவர்களுடைய உயிர் உள்ளவரை உஷா இந்த திரைப்படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்க எல்லாருமே குடும்பத்தோட ஒரு 43 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பார்த்த படம்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அப்பா வயசுல இருக்கக்கூடியவர்கள், அல்லது அப்பாவுக்கு அடுத்த வழியில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது நேற்றைய தலைமுறையில் இருந்தவர்கள் இப்பொழுது பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். வாங்க இந்த நிகழ்ச்சியுடைய ஆனந்தத்தை எங்கெங்கெல்லாம் நாங்கள் ரசித்தோம், என்னென்ன விஷயத்தெல்லாம் இப்போ அழகுபடுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பார்வையில் நாம் தெரிந்து கொள்ளலாம். ப்ராக்யூரமைண்ட் AI புத்திசாலியான தானியங்கி செயல்பாடுகள் மற்றும் நேரடி தகவல்களுடன் கொள்முதல் செயல்முறையை மாற்றுகிறது. AI சலுகை பகுப்பாய்வு முதல் சந்தை நுண்ணறிவு வரை ப்ராக்யூர்மைண்ட் AI குழுக்களுக்கு விரைவாகவும் புத்திசாலியாகவும் நம்பிக்கையுடன் முடிவுகள் எடுக்க உதவுகிறது. உயிருள்ளவரை உஷா படம் ரிலீஸ் ஆகிறப்ப 1983ல தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு உண்டாச்சு அப்படிங்கிறத யாராலையும் மாற்ற முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பாடல்கள்லாம் கேட்டவங்கலாம் மிகப்பெரிய அளவுக்கு அப்படியே வெறி பிடிச்சி திரிஞ்சாங்க. ஏன்னா அப்போ ஒரு பெரிய அலை, ஒரு தனித்துவமாக ஒரு மனிதர் ஒருதலை ராகம் படத்து மூலமாக தமிழ் சினிமா வேறு தளத்திற்கு இட்டுட்டு போயிருந்தார். அவருடைய கதைக்களம், அவருடைய நடிப்பு, அவருடைய அடுக்குமொழி வசனங்கள் இப்படின்ட்டு. அப்போ டிஆர் கிட்ட நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காலம். அப்போ உயிருள்ளவரை உஷா அவருடைய திரைப்படமே தன்னுடைய மனைவியினுடைய பெயரை, தன்னுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய காதல் பரிசாக, மனைவிக்கு திருமண பரிசாக இந்த படத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லணும். உயிருள்ளவரை உஷா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை கொண்டு வரும்போது எல்லாருமே ரொம்ப ஆவலை எதிர்பார்த்தாங்க. அதே ஆவலை இப்பொழுதும் கொண்டு வந்திருக்கிறார் டிஆர் அவர்கள். அது ரொம்ப அழகு. ஏன்னா இந்த படத்தினுடைய கதையை பற்றி நம்ம நிறைய அலச வேண்டியதில்லை, ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஏன்னா இதில் சரிதா ஒரு கதாசிரியராக, அவருடைய தங்கையாகத்தான் நளினி அவர்கள் அறிமுகமாகி இருப்பாங்க. அவங்களுடைய அண்ணனாக, அதாவது சரிதா அவர்களுடைய தம்பியாக ராதாரவி நடிச்சிருப்பார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் கங்கா என்கிற ஒரு புது நடிகர் அறிமுகமாகி இருந்தார். காந்திமதி படத்தினுடைய மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இதுக்கு இடையில் ராதாரவி அவர்களுடைய குரூப்பில் இருக்கக்கூடிய 3 பேர், ஒருத்தர் இடிச்சுப்புலி செல்வராஜ், இன்னொரு பக்கம் எஸ் சந்திரன், இன்னொரு பக்கம் நம்ம கவுண்டமணி, இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ இதற்கு மத்தியில் ஒரு கதையை பிணைஞ்சிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இதில் கங்காவுடைய ஃப்ரெண்டாக வரக்கூடியவர் ஒரு சில திரைப்படங்களும் நடிச்சிருந்தார். அவர் நெஞ்சத்தை கல்லாத படத்தில் கூட அவருக்கு ஒரு தனி ஸ்பெஷல் சாங் கூட வச்சுருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்றைய காலகட்டத்தினுடைய நாஸ்டாலஜிக்கலான விஷயம் ரொம்ப அழகாக இருந்தது. செயின் ஜெயபால் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் டிஆர் வருவார் இந்த படத்தில். ஸோ படத்தில் நிறைய லாஜிக்கு, நிறைய இன்றைய காலகட்டத்துக்கு ஒத்து வராத சில விஷயங்கள், இப்படி இருக்குமா, அப்படி இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற இன்றைய ஜென்சி கிட்டுகளுக்கெல்லாம் இந்த படம் கொஞ்சம் கிரிஞ்சியாக இருக்கலாம். ஆனால் கிரிஞ்சி இல்லை, இது அன்னைக்கு பயங்கரமான விஷயம். ஏன்னா ஒரு லெட்டர் இப்படிலாம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதோ, அந்த காதலுக்காக அது என்ன ஒரு அழகான விஷயம். இன்றைக்கி ஆணவ படுகொலை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த படத்தில் நிறைய இடங்களில் அந்த படத்தினுடைய நாட்டுக்குள்ளரே ஒரு பர்டிகுலர் வசனத்திலே வச்சுருப்பார். 43 வருஷத்துக்கு முன்னாடியே ஆணவ படுகொலை பற்றிலாம் பேசுகிறதும், நான் கொன்னுடுவேன், வெட்டிடுவேன் அப்படிங்கிறதும், உன்னோட அந்த பையனை காதலுக்காக தன்னுடைய தங்கையை காதலிச்சிட்டானேன்றதுக்காக கொந்தளிக்கக்கூடிய அண்ணனுடைய பார்வையில் இது மாதிரி விஷயங்கள்லாம் அன்னைக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதும், அன்னைக்கு ஒரு காதலுக்காக என்னென்னலாம் செய்வாங்க, எப்படி காதலை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும், ஒரு கல்லூரிக்குள்ளார எப்படி இருக்கும், ஒரு கிராமத்தனமான கல்லூரிக்குள்ளார ஒரு எளிய மனிதர்களுடைய காலேஜ் எப்படி இருக்கும்,
அப்புறம் மேல்தட்டு வர்க்க மக்கள் இப்படி இருப்பாங்க. இதெல்லாம் அழகா இந்த படத்த பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. டிஆர் அவர்கள் வந்து உண்மையாவே இது ஒரு பெரிய கிஃப்ட்டா தான் குடுத்திருக்கார் தமிழ் சினிமாவுக்கு. 1 வருஷத்துக்கு மேல ஓடியிருக்கு. இந்த படம் வந்து தெலுங்குல டப் செய்யப்பட்டிருக்கு. பெரிய வசூலை கொடுத்தது. டிஆர் என்கிற ஒரு அலையை மறுபடியும் பெரிய அளவுக்கு சுனாமி மாரி கொண்டு போய் சேர்த்தது அப்டின்னே சொல்லலாம். இந்த படத்தினுடைய பாடல்கள் வந்து இப்ப மறுபடியும் டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. அது டிஜிட்டலைஸ் பண்ணும்போது நிறைய மெனக்கெட்டு இருக்கார் டிஆர் அவர்கள். நிறைய நேர்காணல்கள்லயும் அதேபோல இது தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் நிறைய பேசியிருக்கார். இப்ப நம்மளோட YouTubeல கூட இந்த படத்தினுடைய பத்திரிக்கையாளர் திரையிடலுக்கு பிறகு அவர் பேசிய ஒரு காணொளி கூட நான் வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்கேன். முடிஞ்சா இந்த காணொளிக்கு பிறகு அந்த காணொளிய நீங்க பார்க்கலாம். அதுல வந்து டிஆர் அவர்கள் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்றத நீங்க பார்த்துக்கோங்க. ஆனா எனக்கு பாடல்கள்ல டிஜிட்டலைஸ் பண்ணதுல பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஃபர்ஸ்ட் டைட்டில் சாங்லயே வந்து கட்டடிப்போம் காலேஜுக்கு அப்படிங்கிற ஒரு பாட்டு. அதற்கு பிறகு ஆரம்பிக்கிற இந்திரலோகத்து சுந்தரி ராத்திரி கனவினில் வந்தாளோ, மோகம் வந்து தாகம் வந்து என்னை அழைக்க அப்படிங்கிற ஒரு பாட்டு. அப்புறம் வந்து இதயம் அதை கோவில் என்பேன் அப்படிங்கிற ஒரு பாட்டு. எல்லாருக்கும் ஃபேவரைட் ஆல் டைம் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் காதல் தோல்வினா இந்த பாட்டு அல்லது தன்னுடைய காதலை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக சொல்லக்கூடிய ஒரு பாட்டுனா, "வைகை கரை காற்றே நில்லு வஞ்சிதனை பார்த்தா சொல்லுன்னு" சொல்லிட்டு கேஜே ஜேசுதாஸ் பாடின பாட்டு ஒண்ணு. இதுல டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் கூட இதயம் அதை கோவில் என்பேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டும் பாடியிருப்பார். ஸோ இந்த பாடல்கள் எல்லாமே அன்றைய ரசிகர்களை, அன்றைய இளைஞர்களை பித்து பிடிக்க வைத்தது அப்படின்னே சொல்லலாம். அந்த ஸ்பிரிட்டோட தான் இன்னைக்கு பத்திரிக்கையாளர் திரையிடல்ல கூட டிஆர் அவர்கள் வந்து அத பத்தி பேசியிருந்தார். அதாவது இன்னைக்கும் அவர் வந்து சிம்மம் அப்படிங்கிற மாரி ஒரு சினிமாவை விமர்சனம் செய்து இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் பேசினாலும் கூட, அன்றைய காலத்துல வசூலில் மிகப்பெரிய அளவுக்கு ஆ சாதனை செய்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை இப்ப பார்க்கும்பொழுது, அந்த காலகட்டத்திற்கே நம்ம போன மாரி ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு டைம் மிஷின்ல நம்ம அப்படியே ரீவைண்ட் பண்ணி பேக்ல போனா எப்படி இருக்கும்? முடியுமா? ஆனா, ஒரு 2 மணி நேரம் ஒரு திரையரங்கத்திற்குள் அந்த படத்தை பார்க்கும்பொழுது அந்த ஃபீல் உண்டாகுது. நிறைய அந்த 40 பிளஸ்ல இன்னைக்கு 50 பிளஸ்ல 60 பிளஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய அவர்களை வாழ்க்கையே வாழ வைக்கிறது. ஏன்னா, இப்ப தமிழ் சினிமாவுல இந்த மாரி பழைய சினிமாக்கள கல்ட் மூவிஸ் அதாவது ரொம்ப கிளாசிக் டச்சான படங்கள், அன்றைய வசூலில் மிகப்பெரிய சாதனை செய்த திரைப்படங்கள். என் கனவுல இருக்கிற நான் பார்த்து ரசித்த என்னுடைய திரைப்படம், அத பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மறு புத்தாக்கம் செய்து, மறு திரையிடலுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த முயற்சி வரவேற்கக்கூடிய ஒரு முயற்சி. கண்டிப்பா இந்த திரைப்படத்தை நம்மலாம் வந்து கொண்டாடணும். ஏன்னா, டிஆர் மாதிரியான கலைஞர்களை மறுபடியும் கொண்டாடும்போது, இந்த காலகட்டத்தில் ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகும் நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த போட்டி நிறைந்த உலகத்திற்குள் நானும் வந்திருக்கிறேன், நானும் செய்றேன் பாத்தியா அப்படின்னு சொல்ற, அந்த ஒரு கலைஞனுடைய அந்த ஒரு இது இருக்குல்ல, திறமை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை ரசிகனாக நாம் கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் வேண்டுகோளாக வைக்கிறோம். உயிர் உள்ளவரை உஷா திரைப்படம் ஒரு ரொம்ப மறுபடியும் நம்மளை வந்து ஒரு எக்ஸ்பிரசிவ் ஆன ஒரு மென்டாலிட்டிக்கு கொண்டு போய் சேர்க்குது. காதலிக்கக்கூடிய, காதலை கொண்டாடிக் கொண்டிருக்கக்கூடிய, காதலை மட்டுமே என் வாழ்க்கையினுடைய சுவாசமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, நினைவில் வாழும் பல பேருக்கு இந்த திரைப்படம் மறுபடியும் ஒரு புது வரவு அப்படின்னே சொல்லலாம். உயிருள்ளவரை உஷா, காதல் பரிசு என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கலாம். ஸோ நேரம் இருக்கிறவங்க, வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பா திரையரங்கத்தில போய் பாருங்க. ஏற்கனவே YouTubeல இருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இதில பார்த்துட்டோம், அங்க பார்த்துட்டோம். என்கிட்ட ஸ்பெஷலா சிடி இருக்கு. நான் பென் டிரைவ்ல வச்சிருக்கேன். நான் வந்து மொபைல்ல வச்சிருக்கேன். எல்லாம் கரெக்ட். ஆனால் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. நிறைய டிஜிட்டலைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. நாங்க பார்த்துட்டு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் டிஆரோட நின்னு பேசும்போதெல்லாம் எங்களுக்கு கிடைச்ச அந்த ஆனந்தத்தை இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த படத்தை நீங்க எத்தன முறை பார்த்திருப்பீங்க? எத்தன பேருக்கு இத ஷேர் பண்ணியிருப்பீங்க? இந்த அந்த நேரத்தில உயிருள்ளவரை உஷா மாரி படம் வந்ததுக்கப்புறம் இந்த பாடல்களை யார் யாருக்கெல்லாம் நீங்க வந்து தூது விட்டீங்க? உங்களுடைய காதல் நினைவுகள் என்ன? இது மாரி ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தா, இந்த கமெண்ட் செக்ஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதில வந்து போஸ்ட் பண்ணுங்க. நாங்க பார்த்துக்கிறோம். நான் மட்டும் இல்ல, எல்லாருமே பார்ப்பாங்க. ஏன்னா, இப்ப வீடியோவை விட பார்க்கிறத விட, கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கிறது தான் மிகப்பெரிய அளவுக்கு அ மக்களுடைய ரசனை அதிகமாயிட்டு இருக்கு. கமெண்ட்ல ஏதாவது இருக்கா? கமெண்ட்ல ஏதாவது இருக்கான்ட்டு. ஸோ கமெண்ட் இடுங்க. உங்களுடைய உங்க ஆர்வமான இந்த நேரத்திற்கு இந்த காணொளி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு. சரியா? மீண்டும் அடுத்த இன்னொரு காணொளியில் ஒரு ஆகச்சிறந்த திரைப்படம் பற்றியோ அல்லது நேர்காணல் பற்றியோ அல்லது இன்னொரு செய்தி தகவலை பற்றியோ உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன்.
என்றும் உங்கள் நேசத்திற்குரிய சொல்ல மறந்துட்ட பாருங்க. இந்த படத்தில் தான் டிஆர் அவர்கள் வந்து தஞ்சை சிறி ஆர்ட்ஸ் அப்படிங்கிற தன்னுடைய பேனர் வழியாக இந்த படத்தை கொண்டு வந்தார். பெரிய பெரிய செட்ஸ்லாம் இந்த படத்தில் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, டைரக்ஷன் இதுதான் அவர் அந்த படத்தில் பண்ணது. அதுக்கப்புறம் தான் ஒளிப்பதிவு, எடிட்டிங்லாம் சேர்த்துக்கிட்டார். ஸோ இந்த படத்தில் அவருடைய பங்களிப்பு இவ்வளோ தான். ரைட்டா? ரைட். ஏன்னா ஒரே படத்தில் ஆரம்பத்துலேருந்து இதாக பண்ணாரான்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சரியாக தவறாக போயிட்டுருக்கும். ஆனால் இந்த படத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தகவல். செயின் ஜெயபால் கேரக்டர் பேசக்கூடிய அடுக்குமொழி வசனங்கள், அதில் வந்து சென்டிமெண்ட்டாக பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டி ராஜேந்திரன் வந்து ஒரு விஷயம் வச்சுருப்பார். தன்னுடைய ஆரம்ப காலத்து படங்களில் என்ற சீன் வந்து அதாவது டிஆர் நடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த கேரக்டரை வந்து சாக்கடிக்கிற மாதிரியே ஒரு வச்சுருப்பார். அது என்ன காரணம் அப்படிங்கிறத கூட அவர்கிட்ட நம்ம கேட்கலாம் எப்பயாவது. அதுக்கு ஒரு பேத்தட்டிக்கலான ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சென்டிமெண்ட் டச்சும் இருந்தது. ஒருதலை ராகம் காலத்துலேருந்தே ஹீரோ சாகிறது அல்லது கதையினுடைய மிக முக்கியமான கதாபாத்திரம் சாகிறது, கொலை செய்யப்படுறது, இப்படி ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்கும். அது இந்த படத்திலையும் நிகழ்ந்திருக்கிறது என்பதும் இந்த படத்திற்கு பிறகும் தொடர்ந்தது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். டிஆர் என்கிற ஒரு மிகப்பெரிய கலைஞனுடைய ஆகிச்சிறந்த படைப்பை மீண்டும் ஒரு முறை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அவருடன் சேர்ந்து பார்த்த சந்தோஷம் எங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு ஒரு கமெண்ட் இட்டு அவருக்கும் தெரியப்படுத்துங்க. மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷப்படுவார். அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.